பட்டன் அமைக்கிருங்க. அப்புறம் ரொம்ப பிடிச்சா ஹாய் சொல்லிருங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இத சொல்லுங்க. மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க. மெசேஜ் அனுப்பு அனுப்பு. எப்போ ரிப்ளை பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப நல்லவமா, அப்படிலாம் பொண்ணை பார்த்தோன்னு விழுந்துட மாட்டேன் அப்படின்னு நீ நம்பணும். நம்ம இவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்கோம், ரிப்ளை பண்ணல, மெசேஜ பாக்கலனே நீ நம்பணும். நம்ப வைப்ப. அதான் இந்த விக்ரமே. இவளா என்ன? சில தகவல் எனக்கு வந்திருக்கு, அதை சொல்லிட்டு போலன்னு வந்தேன். என்ன? அந்த மீனாவோட மாமனார் கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அந்த சொத்தெல்லாம் வித்து நீங்க கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கீங்களே, அவங்க கடன்லாம் அடைச்சு அவங்க ஓட்டெல்லாம் வாங்க போறாங்க. என்ன சொல்ற நீ? நான் தமிழ்ல தானே சொன்னேன். ஓ அப்படியா? ஏன் கடனை அடைச்சு அவன் ஓட்ட பூரா வாங்க போறாளாமா? ஆமா, அப்படிதான் எனக்கு தகவல் வந்தது. நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். சரி, நான் சொல்றதை மட்டும் நீ செய். சார், அங்க நடக்கத உங்ககிட்ட சொல்லதுக்கு தான் நான் உங்ககிட்ட வாங்குறேனே தவிர நீங்க சொன்னதை செய்யறதுக்கு இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப வாழாட்டம் நினைக்காத. நீ என்கிட்ட வாங்கினதுக்கான அத்தனை ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஒத்திரிக்கை பேப்பர்னு கொடுத்தேன்னு வச்சுக்க, டிஎஸ்பி இருக்கவா ஜெயில கழித்தும்ப மறந்துடாத. இந்த விக்ரமத்தி என்ன நினைச்சுக்கிட்ட? ஓ சும்மா உனக்கு தூக்கி கொடுத்தேன்னு நினைச்சியா? கோலத்துக்கும் எனக்கு அடிமையா இருக்கிறது தான் தூக்கி கொடுத்தேன். நான் ஒன்னும் லேஸ்ல உனக்கு தூக்கி கொடுக்கறவன் கிடையாது. நான் சொல்ற வேலையை நீ செய்யற. செய்யலன்னு வச்சுக்க, ஆதாரத்தை வெளியில விட்டுருவேன். நான் மாட்டினா விக்ரம் சாரும் சேர்ந்து மாட்டுவாருன்னு சாருக்கு தெரியாதா என்ன? என்னைய மிரட்டுறனே? சாரி சார், நான் யாரையுமே மிரட்டுறது கிடையாது, உண்மையா சொன்னேன். ஓ நீ மாட்டினா நானும் மாட்டுவேனா? மாட்டி விட்டுருவேனே? இல்ல மாட்டி விட்டுதான் நீ உசுரோட இருந்துருவியா? இந்த ரோடியன் டிஎஸ்பிக்கு என்னைக்குமே தான் உசுறு மேல ஆசையே கிடையாது. நீங்க சொன்ன வேலை செய்யும் போதே எனக்கு தெரியும் என்னைக்கு வேணாலும் எனக்கு மரணம் வரலான்னு. மரணத்தை பார்த்து பயப்படுறவா இந்த ரோகிணி டிஎஸ்பி கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்ற வேலையை நீ செய்ய மாட்டேன். எதிர்கட்சி வீட்ல என்ன நடக்குன்னு பாக்குறது மட்டும் தான் என் டூட்டி. நீங்க சொன்ன வேலை செய்யறதுக்கு இல்ல. குட் பை. ஏ ரோகிணி, என்னடா அந்த பொம்பளை டிஎஸ்பி என்ன கத்திட்டு போறா? நம்ம தோத்துருவோமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. என்னடா சொல்ற? அந்த அன்னைக்கிளி நாம ஊர் முழுக்க கந்து வெட்டிக்கு பணம் கொடுத்து வச்சிருக்காம, அவங்க அத்தனை பேர் கடனையும் அடைக்க போறாளாம். அவ மட்டும் கடன் அடைச்சா ஒத்த ஓட்டு நமக்கு விழாது. நீங்களும் நானும் தலையில துண்ட போட்டுட்டு போக வேண்டியதான். எப்படியாவது எம்பி ஆயிரம் கமிஷனர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தேன். இப்போ அதுவும் இல்ல இதுவும் இல்ல ஆயிரம் போலுக்க. அப்போ எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்குது. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஏய், நான் இருக்கும்போது நீ எதுக்குடா பயப்படுற? இல்ல தெரியாம தான் கேட்க. நான் யாரு? என்கிட்ட ஒருத்த ஜெயிக்க முடியுமா என்ன? அப்பா நீங்க இன்னும் பிளாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? அன்னைக்கிளி நம்ம கிட்ட வாங்கின கடனை பூரா அடைக்க போறாளாம். டேய், என்கிட்ட கடன் வாங்கின அத்தனை பயிலும் முட்டா பைய 50,000 60,000 என்கிட்ட கடன் வாங்கினானு. ஆனா கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் அடைச்சிட்டானு. அடைச்சத கூட அவனுக்கு தட்டி கேட்கறதுக்கு மனசுல தெம்பு இல்ல. ஏன்னா பயம். இந்த நல்ல சிவன் மேல அவங்களுக்கு பயம். 5 லட்சத்தை அடைச்சா 50 லட்சம்னு சொல்லிட மாட்டேன். அந்த பயம். எந்த பயலும் அவளுக்கு ஓட்டு போட மாட்டான். எந்த பயலும் நம்ம கடனை அடைக்க முடியாது. அதை அடைக்கவே முடியாத கடனு. இப்போ 50,000 நம்ம கிட்ட கடன் வாங்கினவனுக்கு இப்ப 5 லட்சம் ஆயிருக்கும். 5 லட்சத்தை அன்னைக்கு அடைச்சா நான் 10 லட்சம்னு சொல்லுவேன். 10 லட்சம் தந்தா 20 லட்சம்னு சொல்லுவேன். அப்படி எத்தனை பேர் கடனடாவா அடைச்சிட முடியும்? உங்களால முடியலப்பா. என்ன நம்புடா, என்ன நம்பு. இந்த நல்ல சிவத்தை நம்பு. நான் அரக்கனுக்கெல்லாம் அரக்கன், எவனுக்கெல்லாம் எவன், எவனையே வித்தவன். ஏய், வாலிப வயசுடா, சும்மா முறுக்கேறி அலையணும். ஆண்டு அனுபவிடா. பார், இந்த வயசுல என்னென்ன பண்ணுமா அத்தனையும் பண்ணு. அப்பா இருக்கேன், சந்தோஷமா இருடா. குடி கும்மாளமா சந்தோஷமா இருக்கணும். போடா, இந்த வயசுல உட்காந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு. வயசுல எல்லாம் நான் என்ன ஆட்டம் போட்டேன். என்னடா வீட்டுலயே அடைஞ்சு கிடக்க? அதான் இப்போ ஒண்ணு புதுசா திக்கி இருக்க, அதுகிட்ட போய் ஆட்டை போடு. போ போ, சந்தோஷமா இருப்பானா? உனக்கு எம்பி பதவி தானடா, அதை எப்படி வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். நீ போய் சந்தோஷமா இரு. நான் சந்தோஷமா இருக்க போறேன். ஏதாவது அப்பாவே சொல்றமில்ல, நீ குடி கும்மாளத்தோடு சந்தோஷமா இரு. அப்பா பாத்துக்கிடுத. சரிங்கப்பா. அந்த கோடீஸ்வர பாட்டு ஒண்ணு சிக்கிருக்க, அதை வளைச்சு பொல்லான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அபிப்பிராயம்? தாலி மட்டும் கெட்டாத, மத்த எல்லாத்தையும் முடிச்சுக்க. ஆமாடா, தாலி மட்டும் கெட்டிடாத. அப்பா நிலைமை தான் உனக்கும். அதான் பண்ண வேணா. கடைசி வரைக்கும் குடி கும்மாளத்தோட சந்தோஷமா இரு. டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். போடா போடா. டிஎஸ்பி ரோகிணி, எதுதான் பேசிட்டு போற? உன்னை என்ன பண்றன்னு மட்டும் போறடி.
உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எனக்கு என்னமோ இந்த யூனிஃபார்மை பார்த்தாலே பிடிக்காது. அதுலயும் உன்ன மாதிரி பொம்பளையில் போட்டுட்டா இது அந்த ரோகிணி டிஎஸ்பி தானே? எப்ப பார்த்தாலும் இவ எதுக்கு அந்த நல்ல சிவன் வீட்டுக்கிட்டே போயிட்டு வரா? விக்ரம் கிட்ட தனியா பேசுறா எதுக்கு? இவளுக்கும் அந்த விக்ரம் ஊருக்கும் என்ன சம்பந்தம்? இவ ரொம்ப நேர்மையானவளாச்சே. இவ என்ன அங்க சகவாசம் வச்சிருக்கா? என்னமோ இருக்குது. தமிழக்கா, செம்மலியக்கா, என்னடி போங்க, என்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். ஏன்டி செல்லத்துக்கு கோவம் வருது? அதான் விடுங்க. அம்மா, தம்பி வந்திருப்பானா என்ன? என்னமா கூட்டு வராம இருக்கா? அதான் மாமா ஸ்கூலுக்கே போயிட்டாவல. சரிங்க, பிள்ளைல கூட்டிட்டு வாங்க, பார்க்க ஆசையா இருக்குல்ல. எனக்கு என்னமோ அக்கா இன்னைக்கு இங்க அனுப்ப மாட்டான்னு நினைக்கேன். ஏங்க, இங்க எல்லாரும் பார்க்கணும் ஆசைப்பட்டு இருக்காவல்ல. அக்காட்ட சொன்னேன், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்க இருக்கட்டும், நாளைக்கு காலையிலே கூட்டு வரேங்க. என்ன பண்ண? சரி, ஒரு நாள் தானே, பாத்துக்கலாம். மதன் தான் பிள்ளைங்களை ரொம்ப தேடிட்டு இருக்காரு. அவர் வேற ஊருக்கு போறாரா, பிள்ளைல பார்க்க ஆசைப்படுவாரு. ஆமா, உங்க அக்காக்கு என்ன நம்ம பிள்ளை மேல அவ்வளவு பாசம்? நீ இருக்க பாரு. இல்ல கேட்டேன். என்ன அக்கா பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவான்னு பயப்படுறியா என்ன? போங்க, நான் ஒன்னும் அப்பெல்லாம் நினைக்கல. இவனே லூஸ் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. போங்க. சரி, நீ நார்மலா இருந்தாலும் அழகா இருக்க, கோபப்பட்டாலும் அழகா இருக்க. அது எப்படி? இந்த ஐஸ்ல எங்க வைக்க வேண்டாம், கிளம்புங்க. இல்ல நான் இன்னைக்கு கிளம்பல. ஏன் ஹோட்டலுக்கு போகலையா? மதனு 2 நாள் ஊருக்கு போறாரா, அதான் அவர் கூட டைம் பாஸ் பண்ண போறேன். சரிங்க, வீட்ல இருக்க போறீங்களா வெளிய எங்கயும் போறீங்களா? வீட்ல தான், ஃபேமிலியோட இருக்கதான் அவருக்கு பிடிச்சிருக்கான். அதனால தான் நானும் வீட்ல இருக்க போறேன். அப்ப ஜாலிதா. அடி பாவி. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்களும் ரொம்ப நாள் அதுல வீட்ல இருந்து. ஆமா, நம்ம வீட்டு செல்ல புள்ள எங்க? அவ எங்க போயிருப்பா? மதனே கிஷோர் கூட சுத்துவா. அப்பான்ட்டு வருவா, ஆளை காணோம். இப்ப நம்மள விட கிஷோர் மதன் தான் அவளுக்கு உசிரு. அவனை இல்லாம ஒரு நிமிஷம் அவளால இருக்கவே முடியாது. அவனும் அப்படிதான், விரட்டி அடிச்சாலும் இவ இல்லாம அவனுக்கு எங்கேயும் போக முடியல. பாதி தூரம் போயிட்டு கூப்பிடக்கு வரானுவன். ரொம்ப அந்நியமா இருக்காங்கல்ல. யோசித்து பாருங்க, இப்பவுமே இவ்வளவு ஒற்றுமையா அந்நியமா இருக்காங்களே, இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்? அடி தோல் கலப்புமே. 2 பையன் ஒரு பொண்ணு, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்? செமையா இருக்கும்ல. உண்மையில நம்ம பொண்ணு கொடுத்து வச்சாதான். அது உண்மைதான், நானும் பாத்திருக்கேன். அவனுக்கு என்ன பாசமா இருக்கானு அவன் மேல. ஆமாங்க, உசிரியா வச்சிருப்பானுங்க. முன்னால தூங்கும் போது கூட தனித்தனியா தூங்குனானுங்க, இப்ப தூங்குறது கூட ஒண்ணா நம்ம அத்தை ரூம்ல தூங்கிடுறானுங்க. அத்தை, அன்பரசி, மதனே, கிஷோர் இவங்க எல்லாம் ஒண்ணா தூங்குறாங்க. அம்மா வளப்புல அது அப்படிதான் இருக்கும், பாசத்துக்கு பஞ்சமே இருக்காது. தமிழக்கா, தமிழக்கா, ஐயோ மீனா குட்டி கூப்பிட்டு இருக்கா, நான் என்னன்னு கேட்டு வரேன். இரு, நானும் வரேன். செம்பகலியக்கா, ஏங்க ரொம்ப கவலைப்படுறீங்களா? இல்லடி, உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்ட. எனக்கு நான் போட்டுட்ட துணியை கூட துவைக்க தெரியாது. ஏன் நான் போடுற துணி எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எல்கேஜி பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி என்ன வேலைக்கு அனுப்புவேன். ஒரு தாய் மாதிரி என்ன வேலைக்கு அனுப்புவேன். தாய் பாசத்தை நான் வாங்கிட்டு தாண்டி பார்த்தேன். ஒரு தாயோட அன்பு எப்படி இருக்குன்னு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன். ஒரு தாயை பார்க்காம இப்படி ஒரு குழந்தையால இருக்க முடியாதோ, அப்படிதான் இப்ப எனக்கு தோணுது. உன்னை பார்க்காம உன் கூட இருக்காம நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்னங்க உங்க கனவு, உங்க ஆசை, லட்சியமே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் தானே? இப்போ அந்த வாய்ப்பு பொண்ணுத்தர மூலமா கிடைச்சிருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏங்க நான் உங்களையும் நினைச்சிட்டு தான் இருக்க போறேன். இங்க பாருங்க, எப்பெல்லாம் லீவ் கிடைக்க அப்பெல்லாம் வாங்க. நாங்க எப்பெல்லாம் அங்க வர முடியுது அங்க வரோம். நானும் அப்படிதான் மனசு தேத்துறேன், ஆனா என்னால முடியல செம்பகவல்லி. ஐயோ, நான் இப்ப அழுதேன்னா அவ்வளவுதான், உடைஞ்சு போயிருவாங்க, போக மாட்டாங்க. ஏங்க என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி? சின்ன புள்ள தாண்டி, உன் முன்னாடி நான் சின்ன பிள்ளைதான். உன் பாசத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளைதான். அதான் சொல்றேன், ஒரு தாயோட அன்பு எப்படி இருக்குன்னு நீ எனக்கு காட்டுறதுக்கு அப்பதான் எனக்கு தெரியும். ஐயோ, ரொம்ப அழறாங்களே. என் பையனை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அவனை பார்க்கும் போதெல்லாம் விரட்டி அடிச்சேன். அது அவன் நல்லா இருக்கணுங்கக்காக தான், அவனுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுங்கக்காக தான் அப்படி பண்ணுனேன். அதனாலே அவன் என்னை கண்டாலே பயப்படுவான். இப்ப அந்த பையனை பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்? என் பிள்ளை என்ன வெறுத்துருவானோ? ஏங்க அவன் ரொம்ப விளைச்சலு, அவனுக்கு எல்லாமே தெரியுது. கரண்ட்ல கைய கூடாது, மரத்துல ஏறக்கூடாது, ஓடக்கூடாது, குதிக்க கூடாது. அப்படிலாம் நீங்க சொல்லதுனாலதான் அவனுக்கு உங்களை பிடிக்காம இருந்தது. அன்னக்கிளியத்தை பக்குவமா எடுத்து சொன்னதுக்கு அப்புறம், அதோட ஆபத்தை உணர்த்தினதுக்கு அப்புறம் அவனுக்கு இப்ப நல்லா புரியுது, அப்பா தனக்கு நல்லதான் பண்ணிருக்காருன்னு. அன்னைக்கு கூட பிள்ளைங்க கிட்ட என்னமா சொல்லிக்கிட்டு இருந்தா, எங்க அப்பா தான் பெஸ்ட் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நிஜமாவா? ஆமாங்க,
அவன் ரொம்ப விவரம். அத்தை வளர்க்காங்கல்ல, அவன் ரொம்ப மெச்சூர்டா இருக்கான். நீங்க அவனை ஏன் அடிக்கீங்க, எதுக்கு திட்டுறீங்க, எல்லாம் அவனுக்கு தெரியுது. உங்களை விட நீங்க போறீங்கன்னு இப்போ அவன் தான் வருத்தப்படுறான். நீங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆன அன்னைக்கு அவன் எவ்வளோ சந்தோஷமா இருந்தான் தெரியுமா? ஊர்ல ஒரு வீடு விடல, எல்லா வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்துட்டா, எங்க அப்பா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், எங்க அப்பா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு. ஒரு வீடு இல்லாம அந்த பையன் எவ்வளவு ஓட்டமும் சாட்டமும் சொல்லிட்டு அலைஞ்சான் தெரியுமா? அப்படியா? அவன் சொல்லிருப்பான். அவன் உங்க பிள்ளைங்க. மடியில படுத்துக்கிட்டா. வாங்க. செம்பவலி அக்கா. ஐயோ, மீனா குட்டி கூப்பிடுறால. என்னங்க, என்னன்னு கேட்டு வந்துடட்டா? இரு, பிள்ளை சும்மா கூப்பிட வேண்டாம், நானும் வரேன். சரிங்க, வாங்க. தேன்மொழி, சீக்கிரம் வா. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, சீக்கிரம் வா. வந்துட்டேன். இதேதான் அரை மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அசதியா இருக்கு. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அம்மா எல்லாம். இப்ப சீக்கிரம் வந்துருவாங்க. அதுக்குள்ள ஒரு தூக்கம் தங்கி இருந்துச்சுலான்னு பார்த்தேன். ஐயோ, காலை 5 மணிக்கு வேலைக்கு போனேன். நான் டயர்டா இருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேன். தேன்மொழி, நான் வேணா கொஞ்சம் தூங்கட்டா? தூங்குனீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. சரி சரி, நான் தூங்கல. ஐயோ, ரொம்ப அசதியா இருக்குதே. அப்பா, முடியல, நான் தூங்க போறேன். எனக்கு கண்ணெல்லாம் வலிக்குது. எப்படி? இதுக்கு தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன். என்ன தேன்மொழி இது? என்ன இது? கிஷோர், இது நீங்க வாங்கி கொடுத்ததா? நான் வாங்கி கொடுத்ததா? ஆனா இப்படி மதியம் போடுறதுக்கு இல்ல. போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா. கிஷோர், இங்க நீங்க நான் மட்டும் தானே இருக்கோம். வீட்ல இப்ப எல்லாரும் இருக்காங்க. அப்ப நைட் மட்டும் யாரும் இருக்க மாட்டாங்களா? ஐயோ, நைட்டு வேற. இப்ப எல்லாரும் சாதாரண எல்லா ரூமுக்குள்ள எல்லாரும் வருவாங்க. என்ன தேன்மொழி இதெல்லாம்? இந்த Dress போடுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்ல. அத கூட இந்த வீட்டை நான் பார்த்து தான் போடணும். நீங்க என்ன சொல்றீங்க அத தான் நான் போடணும். அப்படிதானே? ஐயோ தேன்மொழி, இந்த ட்ரெஸ் உன்னை போட வேண்டாம்னு சொல்லல. ஆனா இப்ப போட வேண்டாம்னு தான் சொல்றேன். பிள்ளைங்க எல்லாம் வெளியில படிச்சிட்டு இருக்காங்க. சித்தின்னு ரூமுக்குள்ள வருவாங்க. என்ன நினைப்பாங்க சொல்லு? இங்க யார் என்ன நினைச்சா என்ன? நான் என் புருஷன் கூட தானே இருக்கேன். இங்க பால் தேன்மொழி, நாம ஒண்ணு தனியா வாழல. கூட்டு குடும்பத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுதா என்ன? உன்னை கூட்டு குடும்பம்னு என் நிம்மதியவே நீங்க கெடுக்குறீங்க. என் சந்தோஷத்தை புடிங்கிட்டீங்க. எவ்வளவு ஆசையா இந்த Dress போட்டுட்டு வந்தேன். அப்படியே ஆசையில என்ன தூக்கி கொஞ்சுவீங்கன்னு நினைச்சேன். இப்படி நடந்துக்கிட்டீங்க. ஐயோ, அதுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது. அப்போ நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது நமக்கான நேரம், இது நமக்கான ரூம், எல்லாம் ஒரு ஃப்ரீடா இருக்கும். இப்போ அப்படி இல்ல. மதியம் 3 மணி. ஆனா இப்பவும் நீங்க என் புருஷன் தானே? ஐயோ தேன்மொழி, நான் உனக்கு எப்படி புரிய வைப்ப? நீ சின்ன பிள்ளை மாதிரியே பிடிவாதம் பிடிக்கிற. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் இதே மாதிரி ஒரு நைட்டி போட்டிருந்தேன். யாரும் எதுவுமே சொல்லலையே. அப்படி இந்த வீட்டு பிள்ளையா இருந்த. அப்போ உன்னை யாரும் தப்பா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டு செல்ல பிள்ளையா இருந்த. ஆனா இப்ப நீ என் மனைவி. எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு தேன்மொழி, புரிஞ்சுக்க. என் மனைவி இப்படி இருந்தா யோசித்து பாரு தேன்மொழி. இப்ப நீயே பொறுப்பா இருக்கணும். நீயே இப்படி பேசுனா? ஐயோ, ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு இருக்குது. உண்மையிலே சொல்றேன், எனக்கு வெறுப்பா இருக்கு கீசா. ஐயா, உனக்கு காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லல தேன்மொழி. நீ கௌரவமா 4 பேர் உன்னை மதிக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மாடல் ட்ரெஸ் போடு. கவர்ச்சியான ட்ரெஸ் தானே வேண்டாம்னு சொல்றேன். அது நீங்க பாக்குற பார்வையில தான் இருக்குது. சும்மா வாய்ப்பு வந்தாலும் பேசாத. இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு முன்ன காலுக்கு வா. இல்ல நார்மலா வீட்டுக்கு போடுவிய ஒரு டாப், ஒரு லெக்கின்ஸ், அதை கூட போட்டு நில்லு. எதுக்கு அவசியம் உனக்கே தெரியும். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சி. ஐயா, நீ கௌரவமா இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க வர வர எனக்கு ரொம்ப பாடம் அடிக்குங்க. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. தேன்மொழி, அப்படி சொல்லாத தேன்மொழி. இங்க பாரு, இந்த ட்ரெஸ் போட்டாதான் நான் மயங்கணும் இல்ல. நீ 4 வார்த்தை என் அன்பா பேசினாலே போதும். நான் உனக்கு அடிமைதான். சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு ஒரு தாய் மாதிரி நடந்து பாரு. உன் காலடியிலே தஞ்சோன்னு இருப்ப. நீ நினைக்கிற மாதிரி நான் இதுக்கு அடிமையா ஒரு நாளும் போக மாட்டேன் தேன்மொழி. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. நான் இதுக்கு அடிமையானவன் இல்ல, பாசத்துக்கு தான் அடிமையாவன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கே தெரியும். அப்போல்லாம் நீ இந்த ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருந்த. உன்னை நான் எப்படி சுத்தி சுத்தி வந்தேன், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் உன்னை முத பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு என்ன இப்படி இருக்கும்போது நான் வந்து லவ் சொன்னேன். ஒரு நைட்டி போட்டுட்டு சாணி கூடி தூக்கிட்டு போனேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த தேன்மொழி தானே நான் விரும்பினேன். நீ அப்படி இருக்கும் போது நான் வந்து லவ் உன்கிட்ட சொன்னேன். அந்த சாணி வாசமும் அந்த நைட்டி வாசமும் என்னை எவ்வளவு மயக்கிச்சு தெரியுமா? உன்னை எவ்வளவு எனக்கு பிடிச்ச தெரியுமா? அந்த நேரத்திலே நான் உன்கிட்ட லவ் சொன்னேன். நீ நினைக்கிற மாதிரி இதுல இல்ல. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிக்கல. உங்களை புரிஞ்சுக்காமல நீங்க ரொம்ப பேசுறீங்க. எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. நீங்க இப்பல பையனே இல்ல. நீங்க ஏதோ பழைய காலத்து ஆளு மாதிரி பேசுறீங்க. ஏதோ கிழவன் பேசுன மாதிரி பேசுறீங்க. எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல. நீங்க டான்ஸமா அழகா துருதுருன்னு வந்தது எனக்கு பிடிச்சது. நீங்க பண்ண சேட்டை தான் எனக்கு பிடிச்சது. இப்படி கிழவன் மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்ல.
ஆமா, அம்சமா இருந்தேன், துருன்னு வந்தேன். ஏன்னா உன் கட்டுல நான் தாலி கட்டல. அது ஏதோ கிடைக்கிற சந்தர்ப்பத்துல உன்கிட்ட சிறுமிசம் பண்ணுனேன். அதுவும் இப்பவும் ஒண்ணா. இப்போ நீ என் மனைவி. நம்ம எதிர்காலத்துக்காக ஏதாவது பண்ணணும், எதிர்காலத்துக்காக ஓடணும், குடும்பத்தை பார்க்கணும், உன்னை நல்லபடியா பார்க்கணும், உன்னை நல்லா படிக்க வைக்கணும், உனக்கு ஹாஸ்பிட்டல கட்டணும், எவ்வளவு கனவு எல்லாம் இருக்குது. இன்னொன்னு உன்கிட்ட விளையாட எனக்கு அவசியம் இல்ல. நீ இப்ப எனக்கு சொந்தமானவா. நீ என்ன அது இதையும் முடிச்சு போட்டுட்டு இருக்க? ஐயோ, நீங்க எதுக்காக பத்தி கவலையே பட வேண்டாம். எனக்கு பழைய கிஷோரா இருந்தா போதும். புரியுதா? எனக்கு இந்த கிஷோர் பிடிக்கல. எனக்கு பழைய கிஷோர் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்க முத இருந்த மாதிரி தான் இருக்கணும். அப்பனாதான் எனக்கு உங்களை பிடிக்கும். புரியுதா? என்ன ரிப்ளையே பண்ண மாட்டேக்காரே. சரி, விட்டு தள்ளுவோம். இதுக்கப்புறம் இதை பத்தி கேர் பண்ணவே வேண்டாம். அவரு ரொம்ப நல்லவரு, ரொம்ப ஜென்டில்மேன். பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வளைஞ்சு பேச மாட்டாரு. அவர் அவ்வளவு நல்லவரு. ஏன்னா அவங்க அம்மா அவங்கள அப்படி வளர்த்துருக்காங்க. அதான் சொன்னாங்களே, பொண்ணுங்களை ஏன் எடுத்தே பார்க்க மாட்டேன்னு. நான் ஹாய் சொன்னா மட்டும் என்ன ஹாய் சொல்ல போறாரு. இந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தாரு. ரொம்ப ரொம்ப நல்ல குணம். சரி, இனி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட யார் பேசிட்டோம். சரி, நம்ம போவோம். ஏ அனன்யா, என்ன மாமி? நான் அத்தமார் வந்துட்டானா பாரு. திருப்பி வந்திருக்கானே. அத்தை வந்துட்டாங்களா? இப்பதானே திருப்பி வந்துட்டாங்களா? ஆமா ஆமா, சீக்கிரம் வா, உன்னை தான் தேடிட்டு இருக்கானே. அத்தை வந்துட்டாங்க. யாரு கண்டினியூவா மெசேஜ் அனுப்பியிருக்கா? ஐயோ, இவங்க தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கே. ஐயோ, இப்ப பார்த்தா தெளிப்பா தான் வந்திருக்காங்களே. என்ன பண்ண? ஐயோ, வாய்ஸ் மெசேஜ்ல என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. இப்ப நான் சவுண்ட் வச்சு கேட்டா வெளியில கேட்டுருமே. இப்ப என்ன பண்ண? இது தெளிப்பாத்தானோ வந்துட்டாலும் வா. வாரேமா. ஐயோ, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண. அப்பலாம் மெசேஜ் வரல. ஐயோ, இப்ப தெளிப்பாத்தானே வந்திருக்காங்க. ஐயோ, அவங்க 2 நாள் இங்க தானே இருப்பாங்க. மொபைல் எடுக்க முடியாதே. என்னன்னு கேட்டுட்டு போயிடலாமா? ஓபன் பண்ணட்டா? ஓபன் பண்ணி கேட்டா? சரி, ஓபன் பண்ணி கேட்டுருவோம். ஐயோ, நெஞ்செல்லாம் படக்க நடிக்குதே. ஐயோ, வித்தியாசமா ஃபீலிங்கா இருக்குதே. ஐயோ, தரையிலே கால் படாது. ஏதோ பட்டர்ஃப்ளை பறந்த மாதிரி இருக்குது. வானத்துல பறந்த மாதிரி இருக்கு. இதயம் என்னமோ பண்ணுது, படபடப்பா வருது. ஐயோ, ஏன் இப்படிலாம் இருக்குது? ஏன் இவங்க மெசேஜ் பார்த்தா எனக்கு என்னென்னமோ பண்ணுது? ஐயோ, ஐம் சாரி பாரு. இல்ல மெசேஜ் ஓபன் பண்ணி பாத்துறலாம். காதல் சொன்ன கணமே, அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பறக்குது மனமே. காதல் சொன்ன கணமே, அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பறக்குது மனமே. எகிரி குதித்தே வானவிழித்தது பாதங்கள் இரண்டும்.